Era, era. In fact, prawns. இது பாருங்க கண் இருக்கா, இதுக்கு மூக்கு. ஆனால் மூக்கு வந்து ஷார்ப்பாக, ஆனால் இங்கே வரைக்கும் வச்சவனுக்கு ஷார்ப்பாக தெரியும். அப்புறம் டென்டிக்கிள்ஸ் இருக்குது. இது டென்டிக்கிள்ஸு. இது வந்து என்னது, இது என்னது, இதில் எது டென்டிக்கிள்ஸ்னு எனக்கு தெரில. நான் இது தான் சொல்வேன் டென்டிக்கிள்ஸ்னு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மீசை வேறு இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் என்னென்னா முஸ்டாஷ் சொல்வேன். இந்த இதை வந்து நீ எடுத்துகிட்டு இந்த ஸ்கேலில், இது ஸ்கேல்னு சொல்வேன் நான். இதை உரிச்சிட்டு இதை ஃப்ரை பண்ணாலோ இல்லை குழம்பு பண்ணாலோ பிரியாணி பண்ணாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரசித்து நம்ம பார்த்தோன்னா, இது பாரு, இந்த இதோட இது கூட டெய்ல் எண்ட் கூட எவ்வளோ அழகாக இருக்குது. இது திரும்ப தண்ணியில் போட்டு வச்சா நீந்துமோ நீந்தாதோன்னு கூட நம்மளுக்கு தோணும். ஓகே, மேபி I'll try 1 or 2 or 5 or 6 ஃபிஷ் டேங்க்கில் வந்து அது நீந்துதான்னு பார்க்குறேன். மிச்சதெல்லாம் சாப்பிட்ருவேன். இல்லை ஒரு 10 போடுவா அதில். இந்த ஃபிஷ்ஷு பயந்துருமா? ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ். நல்லா இருக்குல்ல? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீ ஃபுட்ஸில் மை ஃபேவரட். ஒரு கைப்பிடி போட்டால் ஃப்ரம் ஸ்மால் டு பிக் எனக்கு இவ்வளோ வருது. எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 வருது. ஓகே, இது வந்து ரொம்ப சின்ன கை தான். இந்த நல்ல பெருசாக நீளமாக அகலமாக இருந்ததுன்னா முறம் மாதிரி இன்னும் கூட நிறைய வரும். இப்போ என்னோடய பிடி இவ்வளோ தான். ஒரு பிடி ஒரு கூறு கட்டி வைப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் மார்க்கெட்டில் போயெல்லாம் வாங்கும்போது இப்படி கூறு கட்டி வச்சுருப்பாங்க. இதோ இப்படி இப்படி வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதாம்மா, இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதான்னு. ஒரு கூறு கட்டினா, ஒரு கூறு கட்டினது வந்து 2 ரூபா. அப்போது நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டில். அப்போது வந்து ஆக்சுவலாக இதை விட என் கை சின்னதாக இருந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சம் என்னை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க. இதோ இப்படி ஒரு 2 3 இப்படி இப்படி எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மீன்காரம்மா. ஆளுங்களை பொறுத்து. ரொம்ப வயசானவங்களா போனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. அது தெரில. இல்லைனா எல்லாம் நொச நொசன்னு போயிடுமேன்ட்டு அவங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரில. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இது ஃப்ளாஷ்பேக். இப்படி கூறு கட்டி இப்படி வச்சுருப்பாங்க இந்த மார்க்கெட்டில் போனால். இன்றைக்கி வந்து ரோட்டில் வந்துச்சு. நான் அதை வந்து அப்படியே அந்த ஆயம்மாட்ட அப்படி வாங்கிட்டேன். 500 ருபீஸ் கிலோ. 450 நான் 500க்கா கொடுங்க சொல்லிட்டு 500க்கு வாங்கினேன். இப்போ இது வந்து 500 ருபீஸ். ஓகேவா? பட் என்ன நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஹாஃப் ஆஃப் த இது வந்து இந்த தோல் இந்த இதுக்கெல்லாம் போயிடும். மண் இருந்ததுன்னா அதை அதை வைக்கலாம். நல்லா மக்கி அடிச்சுன்னா நல்லா அதை இதுக்கு உரமாக இருக்கும். ரொம்ப மண் களிமண் மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த வேரெல்லாம் வளராமல் இல்லாமல் இது கொஞ்சம் கேப் இருக்கும் ஃப்ரீயாக. இப்படி வச்சு தான் விற்பாங்க. 2 ரூபா 2 ரூபான்ட்டு. எப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது. Now I am 48. I am telling you about when I was 8 years old. 40 years back. இப்போ வந்து இந்த இது 500 ருபீஸ். இது அப்படியே இந்த சட்டியில் நல்லது எடுத்தேன். சட்டி அவங்க இல்லை, அவங்க கூட வச்சுருந்தாங்க. ஒரு அண்ணன் கூட மாதிரி ஒன்று. குப்பை வரத்துக்கு பதிலாக அது நல்லதில்ல. அது நைஸில். ஆக்சுவலி சின்ன இறாவும் இருக்குது. இது வந்து இந்த இறாவில் இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பொடி இறான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் போனால் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதான் கடல்கிட்ட போகணும். எறா எறா. ப்ரான்ஸ்.
இது பாரு, இங்கே கண் இருக்கா, இதுக்கு மூக்கா. ஆனால் மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் இங்கே வரைக்கும் வச்சவனுக்கு ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் டென்டிக்கல்ஸ் இருக்குது. இது டென்டிக்கல்ஸு. இது வந்து என்னது, இது என்னது, இதில் எது டென்டிக்கல்ஸ்னு எனக்கு தெரில. நான் இது தான் சொல்வேன் டென்டிக்கல்ஸ்னு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மீசை வேறு இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் என்னென்னா நான் முஸ்டாஷ் சொல்வேன். இந்த இதை வந்து நீ எடுத்துகிட்டு இந்த ஸ்கேலில், இது ஸ்கேல்னு சொல்வேன் நான். இதை உரிச்சிட்டு இதை ஃப்ரை பண்ணாலோ இல்லை குழம்பு பண்ணாலோ பிரியாணி பண்ணாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரசித்து நம்ம பார்த்தோன்னா, இது பாரு, இந்த இதோட இது கூட டெய்ல் எண்ட் கூட எவ்வளோ அழகாக இருக்குது. இது திரும்ப தண்ணியில் போட்டு வச்சா நீந்துமோ நீந்தாதோன்னு கூட நம்மளுக்கு தோணும். ஓகே, மேபி I'll try 1 or 2 or 5 or 6 ஃபிஷ் டேங்க்கில் வந்து அது நீந்துதான்னு பார்க்குறேன். மிச்சதெல்லாம் சாப்பிட்ருவேன். இல்லை ஒரு 10 போடுவா அதில். இல்லை ஃபிஷ்ஷு பயந்துருமா? ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷு. நல்லா இருக்குல்ல? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீ ஃபுட்ஸில் மை ஃபேவரட். ஒரு கைப்பிடி போட்டால் ஃப்ரம் ஸ்மால் டு பிக் எனக்கு இவ்வளோ வருது. எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 வருது. ஓகே, இது வந்து ரொம்ப சின்ன கை தான். இந்த நல்ல பெருசாக நீளமாக அகலமாக இருந்ததுன்னா முறம் மாதிரி இன்னும் கூட நிறைய வரும். இப்போ என்னோடய பிடி இவ்வளோ தான். ஒரு பிடி ஒரு கூறு கட்டி வைப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் மார்க்கெட்டில் போயெல்லாம் வாங்கும் போது இப்படி கூறு கட்டி வச்சுருப்பாங்க. இதோ இப்படி இப்படி வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதாம்மா, இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் போடக்கூடாதான்னு. ஒரு கூறு கட்டினது வந்து 2 ரூபா. அப்போது நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டில். அப்போது வந்து ஆக்சுவலாக இதை விட என் கை சின்னதாக இருந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சம் என்னை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க. இதோ இப்படி ஒரு 2 3 இப்படி இப்படி எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மீன் கர்மம். ஆளுங்களை பொறுத்து. ரொம்ப வயசானவங்களா போனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது, அது தெரில. இல்லைனா எல்லாம் நொச நொசன்னு போயிடுமேன்ட்டு அவங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரில. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இது ஃப்ளாஷ்பேக். இப்படி கூறு கட்டி இப்படி வச்சுருப்பாங்க இந்த மார்க்கெட்டில் போனால். இன்றைக்கி வந்து ரோட்டில் வந்துச்சு. நான் அதை வந்து அப்படியே அந்த ஆயமான்ட்டு அப்படி வாங்கிட்டேன். 500 ருபீஸ் கிலோ. 450 நாங்கள். நான் 500க்காக கொடுங்க சொல்லிட்டு 500க்கு வாங்கினேன். இப்போ இது வந்து 500 ருபீஸ். ஓகேவா? பட் என்ன, நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஹாஃப் ஆஃப் த இது வந்து இந்த தோல் இந்த இதுக்கெல்லாம் போயிடும். மண் இருந்ததுன்னா அதை வைக்கலாம். நல்லா மக்கி அடிச்சுன்னா நல்லா அதை இதுக்கு உரமாக இருக்கும். ரொம்ப களிமண் மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த வேரெல்லாம் வளராமல் இல்லாமல் இது கொஞ்சம் கேப் இருக்கும் ஃப்ரீயாக. இப்படி வச்சு தான் விற்பாங்க. 2 ரூபா 2 ரூபான்ட்டு. எப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது. Now I am 48. I am telling you about when I was 8 years old, 40 years back. இப்போ வந்து இந்த இது 500 ருபீஸ். இது அப்படியே இந்த சட்டியில் நல்லது எடுத்து சட்டி அவங்க கூட வச்சுருந்தாங்க. ஒரு அண்ணன் கூட மாதிரி ஒன்று குப்பை வரத்துக்கு பதிலாக அது நல்லதில்ல. அது நைஸில். ஆக்சுவலி சின்ன இறாவும் இருக்குது. இது வந்து இந்த இறாவில் இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பொடி இறான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் போனால் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதான் கடல்கிட்ட போகணும். காயத்ரி இங்கே பாரு, இந்த ப்ரான்ஸ் ஒரு 4 இதுக்குள்ளே போட்டிருக்கேன். 2 பெருசு, 2 சின்னதாக, மீடியம் சைஸ். ஓகேயா? இது வந்து திரும்பவும் நீந்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷஸ் கூட திரும்ப நீந்திருக்கு. ஓகேவா? இறந்து போன மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து சில சமயம் ரிவைவ் ஆகுது. டோன்ட் கெட் பேனிக்டு. ஓகேவா? நீ ஹெல்ப் பண்ணுங்கிற அளவுக்கு யாருக்கிட்ட நீ வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிற? ஹவு இஸ் இட் தட் யூ ஹவ் கம் ஃப்ரம் யுவர் ஹோம்?
உங்க வீட்ல யாருமே இல்லாம நீ எப்படி how can you go roam around like that? எங்க வெளில போய் சுத்திட்டு இருக்க? You know what kind of devils are around you? ரிங் அப் டு யுவர் பாப்பா ஓ மாமா யாராவது கால் பண்ணி யாரையாவது இது வர சொல்லி எங்க இருக்கேன்னு போய் பார்த்து அந்த இடத்துக்கு போ. Or you go to your temple. You cannot seek assistance from people who are fighting with you. Do you think that the other people who are fighting with you will help you out? How do you ask the people who are fighting out to you to help you? இதுவே பாரு இது இது திரும்பவும் நீந்தறதுக்கே வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்காதுன்னு தெரியாது. தண்ணி தானே.